ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான உப்மா அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் பச்சரிசியை மிக்சியில் குருணை மாதிரி உடச்சி சலித்து எடுத்துட்டுருக்கேன். இந்த 1 டம்ளர் பச்சரிசி குருணைக்கு 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பைத்தம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு காரத்துக்கு ஒரு 7-8 வரமிளகா, மிளகு, ஜீரகம், தேவையான அளவு உப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, தேங்காய், கருவேப்பிலை. முதல்ல இந்த துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இது மிளகா வத்த உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, பருப்பு, மிளகா வத்தல், உப்பு எல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. இந்த கடுகு உளுத்தம்பருப்பை தாளிச்சிடலாம். கடுகு வெடித்து வந்துடுத்து. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இந்த பாருங்கள், உளுத்தம்பருப்பு செவந்தெடுத்து 1 டம்ளர் பச்சரிசியை குருணையாக உடச்சி சலித்து எடுத்து வச்சுருக்கேன் உப்புமா அடைக்கி. அதை இப்போ இந்த 1 டம்ளர் பச்சரிசி குருணைக்கு 2.25 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இதில் சேர்க்குறேன். இப்போ துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, துவரம்பருப்பு 100 டம்ளர், 100 கிராமு, பைத்தம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து மிளகா வத்த உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதில் 1 டம்ளர் பச்சரிசி குருணையாக உடச்சி சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சரிசி குருணையை தண்ணி கொதித்து வந்தோடனே சேர்த்துட போகிறோம். இந்த பாருங்க, தண்ணி கொதித்து வந்துடுது. இப்போ இந்த தேங்காய், கருவேப்பிலை இருக்கு இல்லையா, இதை இதோடு சேர்த்துடலாம். மிளகு, சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம், இதையும் இதோடு சேர்க்குறேன். இந்த பாருங்கள், இந்த உப்புமா அடைக்கு ஏன் அரிசி குருணை மட்டும் சேர்த்து பண்ணாமல் இந்த துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் மிளகா வத்த உப்பு அரைச்சி போட்டு பண்ணுறோன்னா, இது ஒரு பைண்டிங்காக இருக்கும். அப்போ தான் தட்டுறதுக்கு உதிராமல் அப்படியே நல்லா அடை மாதிரி வரும். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துடுத்து. இந்த அரிசி குருணையை சேர்க்குறேன். அரிசி குருணையை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு, மிளகா வத்த உப்பு, அதையும் இதோடு சேர்த்து அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இந்த பாருங்கள், அரிசி குருணையோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தோம்னா தட்டும் போது விரியாமல் இருக்கும். அதுக்காக தான் பருப்பையும் அரைச்சி இதோடையே போடுறது. அதை வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்க, மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுருந்தேன், தட்டை போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ வெந்தெடுத்தான்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் இழுத்துண்டு நல்லா கெட்டியமாக வந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு உருண்டையாக உருட்டி வாழை இலையில் எண்ணெயை தடவி தட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு நல்லா ஆறி எடுத்து உப்புமா நல்லா இழுத்து பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டுருக்கேன். வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக தட்டிங்க, ரொம்ப மெலிசாக தட்டிங்கன்னா விரிஞ்சுட்டுரும். இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் எண்ணெயும் விட்டுருக்கேன். இப்போ நம்ம போட்டுடலாம். இந்த பாருங்கள், தோசைக்கல்லில் போட்டிருக்கோம். இது ஒரு பக்கம் வந்தோடனே இன்னொரு பக்கம் பரட்டி போட்டுடலாம். இந்த பாருங்க, ஒரு பக்கம் வெந்தெடுத்து திருப்பி போட்டாச்சு. இதுவும் வெந்தெடுத்து இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்கள், உப்புமா அடை கரகரன்னு எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் இடத்துல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த உப்புமா அடைக்கு எண்ணெய் அப்படி சட்னி, சாம்பார் தொட்டுக்கலாம். நான் கெட்டி தயிர் வச்சுட்டுருக்கேன். இதை ஒரு நல்ல ஈவினிங் டிஃபனாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவா. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.